ஜூலை 23 இந்த ஒரு தேதி விஜயின் ரசிகர்களுக்கு ஒரு திரைப்பட ரிலீஸ் மட்டுமில்லை, ஒரு சகாப்தத்தின் முடிவாகவும் இருக்கலாம். இந்த படத்துக்கு பிறகு விஜய் மீண்டும் ஹீரோவாக நடிக்க மாட்டார் என்ற பேச்சு ஏன் இவ்வளவு வலுப்பெற்றிருக்கிறது? ஜனநாயகன் என்ற பெயருக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸை மட்டும் உடைக்குமா அல்லது தமிழ்நாட்டின் அரசியல் அடுத்த அத்தியாயத்திற்கான தொடக்கமா? வீடியோவின் கடைசி 2 நிமிடங்களில் சொல்ல போகும் ஒரு விஷயம் இந்த முழு படத்தையும் வேறு கோணத்தில் பார்க்க வைக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு கடைசி படம் இருக்கும், ஆனால் அனைவருடைய கடைசி படமும் வரலாறு ஆகாது. விஜயின் ஜனநாயகன் ஏன் வரலாறாக பார்க்கப்படுகிறது? ஏன்னா பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்த ஒருவர் இனி தனது முழு கவனத்தையும் வேறு திசையில் செலுத்தப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. அதனால் இது ஒரு திரைப்பட ரிலீஸ் மட்டுமல்ல, ஒரு காலத்தின் நிறைவு. ஜனநாயகன் என்ற தலைப்பின் பின்னணி ஜனநாயகன் இந்த ஒரு வார்த்தைக்கே தனி சக்தி இருக்கிறது. அதன் அர்த்தம் மக்களின் நாயகன். சினிமாவில் இந்த பெயர் வெறும் டைட்டிலாக இருக்கலாம், ஆனால் ரசிகர்கள் அதைவிட பெரிய அர்த்தத்தை இதில் தேட ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு போஸ்டரும், ஒவ்வொரு டீசரும், ஒவ்வொரு டயலாகும் சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான விவாதங்களை உருவாக்கி வருகிறது. ஒரு சாதாரண ரிலீஸ் டேட் ஜூலை 23, ஆனால் அது ஏன் ஸ்பெஷல்? ரசிகர்களுக்கு இது ஒரு திருவிழா. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள விஜய் ரசிகர்கள் முதல் காட்சி பார்க்க திட்டமிட்டுள்ளனர். பல திரையரங்கங்களில் முன்பதிவு பற்றிய எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிறது. உச்சம் அப்படின்னு ஒன்று ஞாபகம் இருக்கா? உச்சத்தை விட்டு வந்த அந்த உச்ச நடிகரை பார்ப்பதற்கு உள்ள அந்த கடைசி திரைப்படத்தின் எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்கிறது. சமூக வலைதளங்களில் ஜனநாயகன் ஹேஷ்டேக் தளபதி போன்ற ஹேஷ்டேக்குகள் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி, இந்த படம் 1000 கோடி வசூலை தாண்டுமா? அதை யாராலும் இப்போது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஓப்பனிங் டே, ஓப்பனிங் வீக்கெண்ட், ஓப்பனிங் வீக், இந்த மூன்றிலும் புதிய சாதனைகள் உருவாகும் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடம் அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் உணர்ச்சியும் நினைவுகளும் ஒரு படத்தின் வசூலை பல மடங்காக உயர்த்தும். பல ரசிகர்களுக்கு இது ஒரு படம் அல்ல, இது அவர்களுடைய சைல்டுஹுட், காலேஜ் டேஸ், ஃபேமிலி மெமரிஸ், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஒரு தலைமுறையின் நினைவுகள் அனைத்தும் இந்த ஒரு திரைப்படத்துடன் இணைந்திருக்கின்றன. அதனால்தான் இந்த ரிலீஸ் இமோஷனலாக மாறியுள்ளது. பெரிய ஒரு கேள்வி இங்கே தான் அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தை விடைபெறும் போது அவர் உண்மையில் சினிமாவை விட்டு செல்கிறாரா அல்லது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் புதிய வடிவத்தில் தொடருமா? இந்த கேள்விக்கான பதிலை காலம்தான் சொல்லும். இப்போது இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். ஜனநாயகன் வெறும் ஒரு திரைப்படமாக இருக்காமல் போகலாம் என்று. ஏன் தெரியுமா? சில திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுக்காக நினைவில் நிற்கும், சில திரைப்படங்கள் கதைக்காக நினைவில் நிற்கும். ஆனால் மிக சில திரைப்படங்கள் மட்டுமே ஒரு நடிகரின் முழு பயணத்தை ஒரு காலகட்டமாக மாற்றிவிடும். ஜனநாயகன் அந்த வகை படமாக மாறுமா அல்லது இன்னும் யாரும் எதிர்பார்க்காத புதிய சாதனையை படைக்குமா? அதற்கான பதில் ஜூலை 23க்கு பிறகுதான் உலகத்துக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தோணுது? ஜனநாயகன் விஜயின் மிகப்பெரிய படமா, இல்லை இன்னும் ஒரு சாதாரண பிளாக்பஸ்டரா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்ல வேண்டும் என்று கூறி பதிவைத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது விஜயுடைய கடைசி படமாக இருக்கலாம், ஆனால் புதிய அத்தியாயத்தின் ஒரு உந்துகோலாக
இருக்கும் மிகப்பெரிய திரைப்படம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை அபிமான கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவைத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.